ஹாய், இந்த வீடியோவில் ப்ரொஃபஷ்னலாக ஆரி ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் டெய்லராக இருந்தீங்கன்னா உங்களோட ஓன் மெத்தட் வந்து ஒன்று ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களோட டெய்லர்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து நீட்டாக மார்க் பண்ணி ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஸோ நான் என்ன ஃபாலோ பண்ண சொல்கிறேனோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ளவுஸை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் மார்க்கிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த டூல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ப்ரோ சர்க்கிள், ஆர்ம் ஹோல், ஈவன் ப்ரோ சர்க்கிளுமே நமக்கு இப்போ தேவைப்படாது. ஆர்ம் ஹோல் இருந்தால் பெட்டர். ஸோ ஆர்ம் ஹோல், அப்புறம் பார்த்திங்கன்னா லாங் சைஸ் ஸ்கேலு, அப்புறம் வந்து சாக்கு, இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நான் இப்போது அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி ப்ளவுஸ் மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ இது என்னோடய ப்ளவுஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அண்ட் நான் எந்த கிளாத்தில் வந்து ஆரி போட போகிறேன் அப்படின்னா ஜாஸ்மின் கிளாத் இல்லைனா சில்க் காட்டன் ப்ளவுஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ளவுஸில் தான் இப்போ நான் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். மார்க் பண்ணி ஆரி போட போகிறேன். அண்டு இந்த கிளாத் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் அட் சேம் டைம் நீங்கள் சாரீ கிளாத்தில் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் சாரீ கிளாத்துமே எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ இந்த கிளாத் எடுத்திருக்கேன். அண்ட் இதில் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து 1 மீட்டர் கிளாத்து. ஸோ எனக்கு 1 மீட்டர் ஓகேவாக இருக்கும். இப்போ நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு உடம்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 1.5 மீட்டர் எடுத்துக்கிறது பெட்டர். ஆரி ஒர்க்குமே வந்து நம்ம நீட்டாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு 1 மீட்டர் எடுக்கிறது பெட்டர். இது வந்து நான் வந்து ப்ளஸ் சைஸ்க்கு சொல்கிறேன். இப்போ காமன் சைஸஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு 1 மீட்டர் அண்ட் 1.25 மீட்டர் வந்துட்டு ஓகேவாக இருக்கும். இப்போ எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் எடுத்துட்டேன். இது வந்து கரைப்பக்கம்னு சொல்லுவாங்க. லைக் இது ஓப்பன் சைடு, இது ஃபோல்டு இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஃபோல்டிங் சைடு. இப்போ ஃபோல்டிங் சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபோல்டிங் சைடு வந்து என்ன பார்த்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஃபோல்டிங் சைடு, இதுதான் ஃபோல்டிங் சைடு. ஒரே நிமிஷம். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா, ஃபோல்டிங் சைடு வந்து என்ன பார்த்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபோல்டிங் சைடு என்ன பார்த்த மாதிரி இருக்குது. ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் வச்சுக்கிறேன். இப்போது கீழே, இந்த கீழே வந்து நான் ஒரு 1 இன்ச் இல்லைன்னா 1.5 இன்ச் வந்துட்டு சீம்காக விட்டுறேன். சீம்னா ஒன்றுமே கிடையாது, மடிச்சடிக்கிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவேன் இல்லைங்களா, அதுக்காக நான் விட்டுறேன். அப்புறம் இப்போ வந்து ப்ளவுஸ் எடுக்கிறேன். ஸோ ப்ளவுஸ் எடுத்து என்ன பண்ணுறேன்னா, ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறேன். நான் எப்படி ப்ளேஸ் பண்ணுறேங்கிறத பார்த்துக்கோங்க. நீட்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் டெய்லர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட மார்க்கிங் ஸ்டைலை வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து மார்க்கிங்கே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய இதில் வந்துட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி எதுவும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் குரூப்பில். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது வந்து எனக்கு ஓகேவாக இருக்குது. இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சில பேர்த்துக்கு இது ஓகேவாக இருக்கலாம். இப்போ டெய்லர்ஸாக இருந்தீங்கன்னா மேம் நீங்கள் அப்படி மார்க் பண்ணிக்கலாம், இப்படி மார்க் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எதுவுமே சொல்ல வேணாம். ஈவன் என்னோடய டெய்லர் எனக்கு இது சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம். டெய்லர் மார்க்கிங் ஸ்டைல், கட்டிங் ஸ்டைல் எல்லாமே மாறும். அதனால் வந்துட்டு நீங்கள் அதை எதுவும் டிஸ்கஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போது இந்த ப்ளவுஸை நான் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃபோல்டிங் சைடு இருக்குது இல்லைங்களா, ஸோ இப்போ ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு மார்க். ஸோ இங்கிருந்து வந்து நான் ஒரு 2 இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு மார்க் பண்ணங்காட்டி எனக்கு ஈஸியாக மார்க் பண்ண வருது. ஸோ நீங்கள் வந்து 2 இன்ச் கணக்கில் மார்க் பண்ணிக்கோங்க டேப் வச்சு. ஓகேங்களா, அண்ட் தென் மேலே இங்கே ஒரு மார்க், அண்ட் தென் இந்த
ஷோல்டர் அளவு இருக்குது இல்லைங்களா, அந்த ஷோல்டர் அளவில் ஒரு மார்க். ஓகேங்களா, இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இறக்க வேணும். இந்த இறக்கம் எனக்கு வேணாம், இந்த இறக்கம் வந்து எனக்கு குட்டியாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு இறக்கம் வேணும். ஸோ இந்த அளவுக்கு இறக்கம் இருக்கங்காட்டி நான் அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ எல்லா மார்க்குமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆம் ஹோல் சைடு வந்து நீங்கள் இப்படி கரெக்டாக வச்சு இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே நான் இந்த இடத்துல சென்டர் ஆஃப் தி ஆம் ஹோல் வந்து இங்கே வைக்கிறேன் இல்லைங்களா, ஸோ இப்படி திருப்பினீங்க அப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் தி ஆம் ஹோல் வந்து உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து தெரியும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மார்க்குமே நம்ம பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லைன், அண்ட் தென் இங்கே ஒரு லைன், இது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன், அண்ட் தென் மேலே சீமுக்காக, அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லைன். எல்லா லைன்ஸையும் நம்ம ஈவனாக மார்க் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஆம் ஹோல், இதை விட்டுறலாம். இந்த சைட்லேருந்து இங்கே அண்ட் தென் 2 inch. இந்த மார்க்கெல்லாம் வந்துட்டு நமக்கு இதுவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நெக் போர்ஷன் தான் ரொம்ப முக்கியம். இந்த நெக் அண்ட் ஷோல்டர் போர்ஷன் கரெக்டாக மார்க் பண்ணிட்டிங்கன்னா போதும். இப்போ நான் யூ நெக் தான் வந்துட்டு இது பண்ண போகிறேன். ஸோ யூ நெக்குக்கு நீட்டாக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி போட்டால் எனக்கு யூ நெக் வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ இப்போது எப்படி வந்து ஆரி போட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ஸோ இங்கேருந்து ஒரு 1/4 inch தான் சொல்கிறேன், 1/4 inch அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிவிட்டு இங்கே இந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த போர்ஷன்லேருந்து தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிக்கோ. சரியே வந்து இந்த போர்ஷன்லேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, உங்கள் டெய்லர்கிட்ட ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, நான் வந்து ரெடி அளவில் வந்து போடவா இல்லை வந்து 1/4 inch கேப் விட்டு ஆரி ஸ்டார்ட் பண்ணவா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பேக் சைடு வந்து இந்த சைடு வந்து நம்ம போடவே இல்லை. இந்த சைடு எப்படி ட்ரேஸ் எடுக்கிறதுங்கிறத சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் கார்பன் ஷீட் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கார்பன் ஷீட் ஒயிட் எடுத்திருக்கேன். நீங்கள் எல்லோ எடுத்தாலும் ஓகே தான், ஒயிட் எடுத்தாலும் ஓகே தான். ஏதோ ஒரு கார்பன் ஷீட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கார்பன் ஷீட்டை இந்த பிரிண்டிங் சைடு இருக்கு இல்லையா, பிரிண்டிங் சைடு கீழே பார்த்த மாதிரியும் அண்ட் இந்த அந்த கார்பன் அந்த கம் மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து மேலே தெரிகிற மாதிரி, அதாவது இந்த கிளாத்தில் ஒட்டுற மாதிரியும் வந்து நீட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, எனக்கு ஆப்போசிட் சைடில் எனக்கு இந்த நெக் மார்க் மட்டும் இருந்தால் போதும், இந்த நெக்கும் ஷோல்டர் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கார்பன் ஷீட்டை நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸ் மார்க்கிங் பென்சில் எடுத்துக்கிறேன். இல்லைனா நீங்கள் வந்துட்டு பென்னை அந்த டிப் இல்லாமல் கழட்டிட்டு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை இப்படி கூட பிடிச்சிக்கோங்க, இதோ இந்த மாதிரி திருப்பி. இப்போது நான் வந்துட்டு ட்ரேஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நீட்டாக இங்கே நம்ம ஸ்கேலில் தானே போட்டோம், அதே மாதிரியே இந்த அளவுக்கு தான் நான் போட போகிறேன். இந்த கர்வ் இருக்கீங்களா, இந்த அளவுக்கு தான் நான் வந்து போட போகிறேன். இங்கேருந்து வந்து ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்தாச்சு. அண்ட் தென் இந்த மார்க், ஸோ இந்த மார்க்கும் அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், ட்ரேஸ் வந்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ பின்னாடி திருப்பி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நீட்டாக ட்ரேஸ் கிடச்சிருச்சா? ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இங்கே பாருங்கள், நீட்டாக ட்ரேசிங் வந்து கிடச்சிருச்சுங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேக் சைட் திருப்பி ட்ரேசிங் வந்து எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டில் வச்சு காமிக்கிறேன். புரியுதுங்களா? இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா எப்படி வந்திருக்குன்னு? எனக்கு நீட்டாக நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டேன். நெக்கை எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை நீங்கள் 1/4 inch ஒர்க் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து ரெடி அளவுலேருந்து ஒர்க் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இதான் வந்துட்டு நெக்கு. ஸோ நெக்கு வந்துட்டு இங்கே ஆப்போசிட் சைட் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் திருப்பி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்,
ஸ்லீவ் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸில் வச்சுறேன். ஸோ இங்கே நம்ம நெக்கு வந்து பேக் நெக் வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஏரியாவில் நம்ம வந்து ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம். ஒரு ஸ்லீவ் இங்கே வரப்போகுது, இனி ஒரு ஸ்லீவ் வந்து இங்கே வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ வந்து 4ஆக மடித்து மார்க் பண்ணுற டெக்னிக் வந்து நான் வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. ஸோ அந்த மெத்தடும் இருக்குது. அந்த மெத்தட் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா சேம் அதே மாதிரி நான் வந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிடுறேன். புரியுதுங்களா? இப்படி திருப்பிட்டு ஸ்லீவ் எந்த ஸ்லீவ் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் இந்த ஸ்லீவ் அதாவது ரைட்டோ லெஃப்டோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போது எடுத்துட்டு இந்த ஏரியா இருக்குது இல்லைங்களா, இந்த ஏரியாவில் 2ஆக நான் ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். எனக்கு தெரியும், இல்லைன்னா டேப் வச்சு ஹாஃப் அண்ட் ஹாஃப். இப்போது டேப் வச்சு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த டேப் இருக்குது இல்லைங்களா, இப்போது டேப்பில் பாருங்கள் எவ்வளோ இன்ச் இருக்குது நமக்கு. கரெக்டாக 18 இன்ச் இருக்குது. அந்த 18ல் ஹாஃப் எவ்வளவு? 18 இன்ச் இருக்குது. அந்த 18ல் ஹாஃப் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 9 இன்ச் வருது. அப்போ இந்த இடத்துல சும்மா ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் சென்டர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? போர்ஷனை நான் வந்து கொஞ்சம் அந்த ஸ்கேல் ஹைட்டுக்கு வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்லீவை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல வைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு ஸ்லீவ் போர்ஷன் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட் வேண்டாம். ஏன்னா நான் வந்து கரெக்டாக 1 இன்ச்சுக்கு ஹேங்கிங் ஒர்க் வந்து பண்ண போகிறேன். அதனால் நான் வந்து 1 இன்ச் பக்கம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். என்னோடய ஸ்லீவ் ஹைட்டே இவ்வளோ தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ நான் என்னோடய ஸ்லீவ் ஹைட்டை குறைச்சிட்டேன் எனக்காக. இப்போ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. சென்டர் ஆஃப் தி போர்ஷன் வந்து நீட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீட்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல முடியுது, இந்த இடத்துல ஒரு மார்க் அண்ட் இங்கே ஒரு மார்க். ஓகேங்களா? இப்போ நம்ம கொடுத்தாச்சு. ஓகே, அப்படியே திருப்பி இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டா அதே மாதிரியே எனக்கு 1 இன்ச், அதாவது அந்த 1 இன்ச் வந்து இந்த அளவுக்கு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லிட்டேன். ஸோ அதனால் அதே மாதிரியே உங்களுக்கு மார்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு மார்க், சென்டர் போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த சென்டர் போர்ஷனில் ஒரு மார்க். இப்போது நமக்கு எல்லாமே மார்க் பண்ணியாச்சு, எல்லா போர்ஷனுமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த போர்ஷன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்லீவ் வந்து எல்லா பக்கம் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் கையில் இப்படி ட்ரா பண்ணிங்கனாலும் போதும். நம்ம வந்து சிம்பிள் ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் ஒர்க் பண்ணுறனால நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிக்குவீங்க. இந்த இடத்துல புட்டாஸ் ஒர்க் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ ஹெவி ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு மார்க்கிங் மெத்தடே வேறு. ஸோ நம்ம ட்ரேசிங்லேயே வந்துட்டு மார்க்கிங் எல்லாம் கொண்டு வந்துடுவோம். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து அப்கமிங் அட்வான்ஸ் லெவலில் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதுதான் ப்ளவுஸ் மார்க்கிங். ஸோ இதை நீங்கள் இங்கே வந்து 2 கார்பன் வச்சு ட்ரேஸ் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். லைக் இதே மாதிரி ஒரு 2 கார்பன் ஷீட் வச்சு ட்ரேஸ் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இதே மெத்தடவே இங்கே ஃபாலோ பண்ணுங்கள், இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே ஒரு ஸ்லீவ் இருக்கணும், இங்கே ஒரு ஸ்லீவ் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இனி ஒரு ஸ்லீவ் இங்கே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து நான் எங்கே மார்க் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ இங்கே பேக் வந்துருச்சு, இந்த இடத்துல ஸ்லீவ் வந்துருச்சு. ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் இடையில ரெண்டுக்கும் நடுவில் நம்ம ரைட் சைட் ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா முந்தி போர்ஷன் வந்துடும். ஸோ அதனால் நம்ம எப்போவுமே ரைட் போர்ஷன் தான் வந்து மார்க் பண்ணி பண்ணுவோம். ஸோ இது எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கவனமாக லிசன் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக எனக்கு லைட்டாக க்ராஸாக வரும் ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ அதனால் க்ராஸாக வச்சு மார்க் பண்ண போகிறேன்.
என்னோடய ஃப்ரண்ட் நெக் வந்து இதுதான். என்னோடய ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போது இங்கே இருந்து நான் இங்கே பார்க்குறேன். ஆக்சுவலாக இங்கே வச்சுட்டு இந்த இடத்துல வச்சு இப்படி நீங்கள் எல்லாட்டம் பிடிச்சிங்கன்னா, இந்த மாதிரி மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இன்ச் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு 6 இன்ச் இருக்குது. ஓகேங்களா? அந்த 6 இன்ச்சை நான் வந்து மாதிரி போட்டு கூட மார்க் பண்ணலாம். பட் வந்து எனக்கு கொஞ்சம் க்ராஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ க்ராஸ் கட் அப்படிங்கிறதுனால நான் லைட்டாக நான் வந்து இது பண்ணிக்கிறேன், சாய்ச்ச மாதிரி வச்சுக்கலாம் லைட்டாக. ஆக்சுவலாக இப்படி வந்திருக்கணும், இந்த மாதிரி வந்திருக்கணும். க்ராஸாக பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்னா இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் லைட்டாக க்ராஸாக தான் கொடுக்குறேன். ஸோ இப்போது இங்கே ஒரு மார்க், இங்கே ஒரு மார்க், அதே பார்த்திங்கன்னா இப்போ இங்கே முடியுது இல்லைங்களா, இங்கே ஒரு மார்க் முடிஞ்சுதா? ஓகேங்களா? ஸோ இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எல்லா மார்க்கிங்குமே நமக்கு கிடச்சிருச்சு. மேலிருந்து நேராக ஒரு மார்க், அண்ட் தென் இங்கே ஒரு மார்க், அப்புறம் இங்கே. ஸோ இந்த போர்ஷன் வந்து நமக்கு ஆர்ம் ஹோலில் போயிடும். இந்த போர்ஷன் ஆர்ம் ஹோலில் போயிடும். அது வந்து டெய்லர் பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? இப்போது நமக்கு இது வந்து யூ மாதிரி வரணும். ஸோ அதுக்கு ஆர்ம் ஹோல் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா ப்ரோசர்கள் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது நான் வந்துட்டு போட்டுட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து யூனெக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்களா? இப்போது இந்த இடத்துல நான் மார்க்கிங் வச்சுருக்கேன்னா, நான் வந்து அதுலேருந்து 1 இன்ச்சுக்கு முன்னாடியே நான் வந்து என்னோடய டிசைன்ஸை ஸ்டாப் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து மடிச்சடிக்கிறதுக்கு வரும். அதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கல், எப்படி சொல்கிறது, ரொம்ப நெருக்கமாகவும் நம்ம போட்டுறக்கூடாது. டெய்லருக்கு வந்து நம்ம சைட்லேருந்து கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி கொடுத்தா தான் அவங்களுக்கு மடிச்சடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க் பண்ணியாச்சு. இந்த இடத்துலையே வந்து நம்ம ஒர்க் வந்து ஸ்டாப் வந்து பண்ணிக்கணும். ஓகேங்களா? ரொம்ப இந்த இடம் வரைக்கும் போகக்கூடாது, இது ராங். இந்த இடத்துலையே வந்து என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணிக்கணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துலையே ஸ்டாப் பண்ணிக்கணும். 1 இன்ச் முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். ரொம்ப முன்னாடியும் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, அளவான இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ ஸ்லீவ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடி அளவு. ஓகேங்களா? இது கரெக்டான அளவு. ஸோ இந்த கரெக்டான அளவில் இந்த 1/4 இன்ச் இருக்கு இல்லைங்களா, இந்த 1/4 இன்ச்லேயே வந்து இப்போ இங்கேருந்து நீங்கள் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லைக் 1/4 இன்ச் உள்ளே தள்ளி நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி 1/4 இன்ச் முன்னாடியே முடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஐ திங்க் எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்லீவு, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக் எப்படி ட்ரேஸ் பண்ணி எடுக்கணுங்கிறது நான் சொல்லிட்டேன். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ப்ளவுஸ் மார்க்கிங் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது, சில்க் காட்டன் மார்க்கிங்கு. ஸோ எப்படி வந்து இருக்குன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் நெக் வந்து மார்க் பண்ணிட்டோம், அண்ட் தென் 2 ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டோம். அண்ட் ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து மார்க் பண்ணிக்கும். லெஃப்ட் சைடு வந்துட்டு ஆப்ஷனல் தான், நீங்கள் மார்க் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து விட்டுடலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக மார்க் பண்ண வேண்டாம், அது டெய்லர் பார்த்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கிங் தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துருக்கிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் போட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்ககிட்ட ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணால் எவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் கற்றுக்க முடியும், எவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் பிக்கப் பண்ண முடியும்னு நிறைய பேர் கொஷின் கேட்டீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் நீங்களே கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக என்னால் இது பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஆரியில் பேசிக்ஸ் அந்த மெட்டீரியல்ஸ் பற்றி கூட தெரியாது. நீங்கள் சொல்லி கொடுத்ததை வச்சு தான் என்னால் இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மேம். நீங்கள் பார்த்துட்ருக்க ஒர்க் எல்லாமே சுஜி மேமோட ஒர்க் தான். அவ்வளோ நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் இதே மாதிரி ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் எந்த கோர்ஸ் அப்படிங்கிறது சூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரெக்கார்டட் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது, 1-on-1 லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. இன்னும் அரௌண்ட் பொள்ளாச்சி இருந்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க.